மாதிரி ஒரு சம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம √20 எப்படி எழுதிக்கலாம்? √4 × 5 4 5 20 தெரியும், டிவைடட் பை √5. நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்மாஸ் ரூல் தான். இப்போ ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக நம்ம அடுக்குகளுக்கு போகணும். ஏன்னா ஃபோர்ட்மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் இருக்குது. இப்போது இதிலிருந்து நம்ம வர்க்கமூலப்படுத்தி நம்ம 4 வர்க்கமூலப்படுத்தோம் அப்படின்னா 2ன்னு வெளியில் வந்துடும். மீதம் வந்து 5ன்னு இருக்கும். √5 √4 √5 காமனாக இருக்கனால கேன்சல் பண்ணிக்கலாம். மீதம் அப்போ என்ன இருக்கும்? 2 இருக்கும். பவர் என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ 2 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 8 8 2 16. அப்போ இந்த சம்க்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 16. ஒரு சம் பார்க்கலாம். √20 + 20 டிவைடட் பை 7 இருக்குது. இப்போ நம்ம வந்து 20யை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஒரு 20யை, அப்போ ஒரு 20 இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து 1 டிவைடட் பை 7. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 20 அப்படியே இருக்கட்டும். 21 டிவைடட் பை 7 7 7 21. அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 20 × 3 60. இப்போது இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி பண்ணுறதுக்கு இது ஈஸியாக நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக நம்ம நம்பர்ஸை மாற்றி நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.